நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவீன் குர்பாத்தோட செகண்ட் கொஷின் வாலி வதை படலத்தில் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். சுக்ரீவன் போருக்கு அழைத்தவுடன் வாலி அடைந்த சீற்றத்தினை எழுதுக அப்படின்னு விளக்குகன்னு சொல்கிறாங்க. சுக்ரீவன் போருக்கு அழைத்தவுடன் வாலி அடைந்த சீற்றம்னா கோபம். ராமம் லக்ஷ்மணருடன் கிட்கந்தை மலையை நெருங்கியவுடன் சுக்ரீவன் தன் தோள்களையும் தாள்களையும் தட்டியபடி வாலியை போருக்கு அழைத்தான். அவனுடைய ஆரவாரமான சொற்கள் வாலியின் செவிகளில் போய் சேர்ந்தன. சுக்ரீவன் அழைப்பை கேட்ட வாலி ஏளனமாக சிரிப்பு ஈரேழு உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் நடுங்கச் செய்தது. அவைகள் திசைகளுக்கு அப்பால் அஞ்சி ஓடின. ஏதாவது இந்த உயிரினங்கள் யுக முடிவில் எல்லா உலகத்தையும் அழிக்கும் கடல் போல் பொங்கி எழுந்த பொழுது ஏற்பட்ட அதிர்ச்சி கிட்கிந்த மலையை குலுங்க செய்தது. வாலி தன் தோளையை தட்டிய பொழுது வேகமான காற்று எழுந்து மற்ற மலைகளை எல்லாம் சிதற செய்தது. அவனது உடலின் மயிர்கால்களிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் வடவை கனலும் நடுங்கும்படியாக ஒளி வீசின. வாலியின் மூச்சுக்காற்று புறப்பட்ட புலிகளையும் தேவர் வசிக்கும் ஆகாயத்தையும் தாண்டி சென்றன. அவன் கையை புடைத்த பொழுது எழுந்த ஒளி திசை யானைகளின் மதக்களிப்பை போக்கியது. அதாவது கையை அப்படி மடக்குவாங்களா அது. அவ்வொளியினால் இடிக்கூட்டங்கள் கூட வலிமை இழந்தன. மேலுலகங்கள் யாவும் நடுங்கின. மலைகள் யாவும் உடைந்து சிதறின. சுக்ரீவனுடைய போர் புரிய வந்துவிட்டேன் என வாலி கூறிய சொற்கள் 8 திக்குகளும் எதிரொலித்தன. வாலியின் மகுடம் பட்டதால் நட்சத்திரங்கள் சிந்தின. அவனது உருவத்தை கண்டு யமனும் அஞ்சினான். யமனின் கண்களும் கூசின. தேவர்கள் அனைவரும் பயந்தனர். வாலி தன் பற்களை கடித்த பொழுது இடிக்கூட்டம் சிதறுவது போல நெருப்பு தோன்றியது. தோள்களை தட்டிய பொழுது தோளிலிருந்து வலை ரத்தினங்கள் மின்னல் வெட்டியது போல் சிதறி விழுந்தன. வாலி சீற்றம் கொண்டு சுக்ரீவனுடைய போர் புரிய புறப்பட்டும் பொழுது ஈரேழு உலகமும் கடலும் தேவர்களும் பஞ்சபூதங்களும் நிலை குலைந்தன. யுக முடிவில் தோன்றும் ஊழியைப் போல அவனது கோபம் பரவியது. பார்க்கடலில் தோன்றிய ஆழகால விஷம் போல வாலியின் சீற்றம் வெளிப்பட்டது. இவ்வாறாக சுக்ரீவன் போருக்கு அழைத்தவுடன் வாலி சீற்றம் கொண்டான் என்று கம்பர் வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, வாலி ஒரு பெரிய உலகத்திலே பெரிய ராட்சசனா மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரியெல்லாம் ஆகும். இப்போ கையை மடக்குனா அவ்வளோ சவுண்டு வருதான், தோலை தட்டினா அப்படியே இடி முழக்கம் வருதான். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ராட்சசன் மாதிரி அவரை இமேஜின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஓகே, ஒரு கையை மடக்குனா இப்படி சவுண்டு வரும், தோலை தட்டினா இப்படி சவுண்டு வரும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி நம்ம படிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.